ஷேய் ஏப்பா சூரியன், என்னப்பா என்னமோ கேட்டா? தமிழ் வார்த்தை தமிழ் பண்பாடில் கொடுக்கணும்ப்பா. மானிட பேரை 7 செம்மம் நம்ம உட்காராதனால இந்த அழித்து கொடியை தூக்கி இந்த 76 வருஷமாக நச்சுட்டான் பூமியை. புரியுதா? அதுதான் கேட்டியாங்க கையே. இப்போ அரசியல்வாதி என்ன செய்தான் தெரியுமா? இப்போ நம்ம நாற்காலி சேரில் உட்காரணும், மைக்கை பிடிச்சி வாசிக்கணும். என்ன காரணம்? வீட்டுகளில் அந்த கையை ஓட்ட வேண்டிய இடத்துல ஓட்டி உள்ள வரைக்கும் ஓட்டி அந்த மனத்தை மோந்து பார்த்து மைக்கை பிடிச்சி வாசிக்கான் அவன் வீட்டுகளில். அது நீ புரிஞ்சுக்கோப்பா. தமிழ் வார்த்தை தமிழ் பண்பாடு தமிழ் வார்த்தையில் போட்டாச்சு. அது மாதிரி இடத்த எழுதி போகிறானா அவனும் அப்படி தான் அந்த கூத்து அடிக்கான். அவன் வீட்டுகளில் போகிறான், பொண்டாட்டிமாரு மகாமாரு பூரா பொட்டச்சியாக கிடக்கும்ல, அந்த பொட்டச்சியை அவன் சாப்பிடுதான்ல அந்த கையை உள்ள ஓட்டுதான். ஓட்டி 5-10 நிமிஷமாக ஓட்டி அந்த மனத்திலே பத்திர பதிவு போடுதான், எழுதுதான், பூமி அழிக்கான். 2ஆம் நம்பராக திரிச்சான், ஓடுதான், ஆடுதான், பாடுதான். கண்டாரவழி மனை இவனை என்ன செய்யணும்? இப்போ சுடுகாட்டு எரிப்பு தென்பகுதியில் அந்த ரோடுனா மானிட பேர் ரோட்டில் போவோம், மண்ணில் மிதித்து எங்கேயும் போவோம், வீட்டில் போவோம். இந்த பவரை இப்போ மண்ணில் விடுதான். மானிட பேருக்கு தண்டனை, தக்க தண்டனை விடா. அதுக்கு தான் கோர்ட்ஸு நீதிமன்றமும் இந்த எரிச்சலை விட்டுக்கிட்டே இருப்பான். இங்கே இருந்த என்னென்ன எரிச்சல் விடணுமோ அந்த கோர்ட்ஸுக்கு நீ எரிச்சல் தான் பவர், சாமி பவர், கடவுளுடைய பவர். அப்போ நீதி நியாயம் தர்மத்தை அழிச்சிட்டான். அழித்து 2ஆம் நம்பராக திரிச்சு தின்னுட்டாலே தான் அந்த பேப்பருக்காக. நீதி நியாயத்தை பூரா அந்த பேப்பருக்காக பூரா நீதி நியாயத்தை பேப்பராக வச்சு மறைச்சிட்டான். அப்போ தக்க தண்டனை கொடுக்கணும். அப்போ பூமியில் பவரை ஏற்றுதான். இந்த ரோடு ஈஸ்வரன் அண்ணன் ஏற்றுதான். இந்த நாங்குவழிச்சாலை ரோடு இருக்கா, சுடுகாடு போட்டால் தீ மாதிரி பிடிப்பான். இப்போ பாரு அரசியல்வாதி கையை உள்ள ஓட்டி அமைச்சர்கள் தமிழ்நாடு முழுவதும் 2 தரப்பு. இப்போ 3ஆவது தரப்பு கொடியை தூக்கி ஆட்டுதான். இவன் என்ன செய்வான்? நீ 3ஆவது தரப்பு நடிகர் தூக்கி ஆட்டுதானா? இவன் என்ன செய்வான் தெரியுமா? நீ மோந்து பார்த்துட்டாலே நாங்கள் கடிக்கணும்னு கடிப்பான். அந்த மாதிரி கடிக்க விடுவான் ஒன்று இவனை. 3ஆவது செக்ஷன் பிரிவு. இப்போ 2 பிரிவில் நாசம் பண்ணி வச்சுட்டான். நாசம் பண்ணுதான். 200 ஏக்கர் 300 ஏக்கர் கொடியை தூக்கி ஆட்டி 2 கையை அதை தான் ஓட்டுதான். ஓட்டி அந்த கூட்டத்தை காட்டுதான். மக்களை வேலை பார்த்து திருட்டு கிடப்பான். ஒரு 2000-1000 கொடுத்தவொடனே ஓடுதான். லோக்கடி அந்த பேப்பரை விட்டு பாழாக்குதான். பாத்தியா? அதான் சொல்லல, இந்த பேப்பரை விட்டு பூமியை பாழாக்குதான். எல்லா அசிங்கத்தனை அகம்பாதம் பண்ணி தான் இந்த அரசியல்வாதி. அதுதான் அவன் கரெக்டாக கட்சி போட்டு செய்தான். கையை உள்ள ஓட்டி எப்படிப்பா குடும்பத்தார் பெண் பொட்டச்சியாக வச்சுருப்பான். உள்ள ஓட்டி 10 நிமிடமாக கையை வச்சுட்டு இழுத்து அப்படியே தூக்கி போர்வலரில் தூக்கி கும்பிடுதான். மேடையில் கும்பிடுதான். மணந்து பார்த்து மோந்து பார்த்தே அந்த அட்டூழியம் செய்தான். எவ்வளோ அசிங்கத்தனம் பண்ணதான் பார்த்தியாப்பா? இது மக்களுக்கு இவங்களுக்கெல்லாம் தெரியாது. இப்போ இந்த கணக்கு பார்த்தவொடனே இந்த கூத்து வேலை பண்ணுதானா? இது மட்டத்தில் மட்டும் மோசமான வேகம் இருக்குல்ல. பேச்சு தான் சும்மா என்னமோ வெள்ளை வேட்டி பேண்ட் சட்டையை மாட்டி குழல் ஊதுதான். இவ்வளோ மோசமான வேலை. அப்போ இவனை அடிக்கிறது கடவுள் தான் அடிக்க முடியும். கடவுள் தான் துவைச்சி எடுப்பாருன்னு அப்போ அவன் குழல் ஊதி கொட்டி மேலே அடித்து பிபி ஊதி சிக்கி தட்டுவான். இதான் கணக்கு. கொட்டு மேலேன்னா எப்பயும் கொட்டு மேலே அடிச்சுட்டு இருக்கான்ல. சிட்டி கிராமத்தில் கல்யாணம் முடிக்கிறதா நீதிமன்றத்தில் முடிக்கணும். இவனா கொட்டு மேலே அடிக்கான், வேட்டு போடுதான், தாலியை கட்டிட்டு பூரா பூமி அழிக்கான் எழுதி வச்சு. இது எவ்வளோ பெரிய கணக்கு தெரியுமா? கணக்கு வரையில் பிதிக்கி எடுப்பான் கடவுள். ஏண்டா உன்னை நான் படைச்சேன், பூமி அழிக்கிறதுக்கா, கட்டட மாளிகை போட்டதுக்கா, நான் ஓட்டுறதுக்கா நான் கொடுத்துருக்கேன் அப்படிங்க கடவுள். அப்போ நேரம் பிடிச்சி வானர போட வச்சு துவைச்சி எடுப்பான். அதான் கணக்கு. சிட்டி கிராம அடப்பு தான் வரும். சரியா? எப்பா மைக்கை பிடிச்சி கடவுளுடைய பூமியை அழிக்கணும். எப்போ கடவுள்னு எவனா ஒரு வாய் கூட சொல்ல மாட்டான்ப்பா. கவர்மெண்ட் வேலாக்கிறோன்னு சொல்ல மாட்டான். பத்திர பதிவில் ஒரு பேர் சொல்ல மாட்டான். அதுதான் பத்திர பதிவில் குண்டியை தூக்கி உட்கார குண்டி வழியை எரிய விடுதான். இப்போ எரிச்சலை விடுதான், கீழே எரியும். வீட்டில் மல்லாக்க படுப்பான், குப்பரை படுப்பான். எழுதி கொடுக்கான்ல இடத்து பூமி உங்கள் ஆற்ற விட்டு இடம் உங்கள் அப்பா விட்டு இடமால வேலை முட்டா பேலை பத்திர பதிவில் படிச்சுட்டு வந்து உட்காந்து ஓட்டுதியாங்க பிடிச்சி பிதிக்கி எடுத்து விடுவான். பார்த்துக்கோ. எல்லா கணக்கும் பத்திரப்பதிவில் உள்ளவனுக்கு எல்லாம் தெரியும். வென்றுக்கு தெரியும், பத்திரம் பதிச்சு கொடுக்குறவனுக்கு தெரியும், வெளியில் பேப்பர் விற்கிறவனுக்கு தெரியும். இது கடவுளோட சொத்து. எல்லாம் நம்ம போட்டு நக்கிதோம். பொண்டாட்டி அவன் எப்போ பொண்டாட்டி மாதிரி இந்த இடத்துக்கு சம்மந்தப்பட்ட கையெழுத்து போட்டு திங்கிறவன் போகிறான். அவன் பொண்டாட்டி மாதிரி புள்ள மாதிரி அப்படி விரித்து உட்காந்துருக்கான். இந்த பேப்பர் கொண்டு போனால் உள்ளே அடைக்கிறான். அடக்கணுன்னு அடங்கி போகுது. எப்படி ஆசை அடங்கி போகுது. இந்த பேப்பர் செத்த பேப்பர் முட்டா அழிக்க வந்த முட்டா குய்மகள். சரிப்பா கணக்கு போட்டாச்சு. என்னப்பா
அது மோந்து பார்த்துக்கிட்டு தான் இருப்பான். தமிழ்நாடு முழுவதும் மோந்து பார்த்து தான் இப்போ கையை தூக்கி மேடையை போடுவான். இப்போ பாரு, இப்போ கடிக்க விடுவான். இப்போ ரோட்டில் சுடுகாடு போட்டாச்சு. இப்போ பாரு, இந்த தமிழ்நாட்டில் அரசியலை தூக்கி ஆடுறவனை போகிறான். இப்போ நசுக்கி எடுப்பான். முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்காப்பா, சூரியன் போட்டாச்சு கணக்கு.